வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் பெட்டிக்கடை பிரபாத். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நாங்கள் ஆல்ரெடி காலையில சோறு வச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி தவக்கி சாப்பிட போறோம். தக்காளி தவக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, சின்ன உள்ளி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் வத்தல், கொஞ்சம் மல்லி இலை, தக்காளி, பின்ன தேவையான மசால் பொடி ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி எப்படி உண்டு பண்ணுறதுன்னு. இன்றைக்கி வந்து ஓப்பன் கிச்சனில் நம்ம ஓப்பனாக தக்காளி எவ்வளோ வெரைட்டியாக பண்ண போகிறோங்கிறதான் விசேஷமாக சொல்ல வந்திருக்கோம். முதல்ல கடுகு போட்டாச்சு. பிறகு சின்ன உள்ளி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சின்ன உள்ளி ரொம்ப உபயோகமான ஒரு பொருள். ஜலதோஷம், சளி, சும, பனி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேட்கக்கூடியது. சின்ன உள்ளி ரொம்ப ஆரோக்கியமானது. இது வந்து பொன் நிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வதக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் வத்தல் போட்டுக்கலாம். பச்சை மிளகா இல்லாதனால இந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் கஸ்டமர் குறவாக இருக்காங்க. அதனால நாங்கள் வந்து குறவான சமையல் அப்படி மேற்கொண்டு பண்ணிருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. வருமானம் வந்துச்சு நான் சிறப்பாக செஞ்சுருக்கோம். வருமானம் குறவு, அதனால் குறவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வத்தலெல்லாம் பொன்னிறம் ஆயிடுச்சு. தக்காளி போட்டுற வேண்டியதான். தக்காளி குட்டி இப்போ ரெடி ஆயிரும். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.